எத்தனை முறை சொல்ற சூர்யா உங்ககிட்ட பிசினஸ் மெயில் பண்றப்போ கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அனுப்பணும்னு தெரியாதா? நீங்க ஒன்னு சொல்ல வந்தது அவங்களுக்கு வேற மாதிரி கன்வே இருக்கு. ஃபிக்ஸ் த மீட்டிங் ரைட் நவ். எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் அகைன் அண்ட் ஷேர் மீ த MOMs. ஓகே மேம். ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் எனிதிங் இஸ் நீடட். ஷூர் மேம். ஹலோ, என்னம்மா பண்ணுற? சும்மா தான்ப்பா, ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. இப்போ தான் ஜோசியக்காரனை பார்த்துட்டு வரேன். வர வேலைக்கிழமை பரிகாரம் பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொன்னான். நீ மாப்பிள்ளை கிட்ட கேட்டு பார்க்குறியாம்மா? சரிப்பா, அவர் வேலை பார்க்குறாரு, கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா. சரிம்மா, நீ பாரு. Yeah, I am working on it. தோ அனுப்புகிறேன். சொல்லு பேப். அப்பா ஜோசியக்காரரை பார்த்துட்டு வந்தாரா மைக்கேல்? என்ன சொன்னாங்களாம்மா? வர வியாழக்கிழமை பரிகாரம் பண்ணால் நல்லதாம்மா. ஸோ பரிகாரம் பண்ணால் குழந்தை பிறந்துருமாம்மா? அட்லீஸ்ட் எங்கள் அப்பாவோட நம்பிக்கைக்காச்சும் ஒரு முறை பண்ணலாம்ல. மாலதி, உனக்கே தெரியும் எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. அது இல்லாமல் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த காலத்தில் வந்து பரிகாரங்கிறீங்கன்ட்டு. அட்லீஸ்ட் இன்னொரு முறை அந்த ஃபர்டிலிட்டி டெஸ்ட்டாச்சும் பண்ணலாம்ல. மாலதி, ஆல்ரெடி 6 மாதம் நம்ம ட்ரீட்மெண்ட் தான் இருந்திருக்கோம். 6 மாதம் மைக்கேல், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நான் என்னை விடு, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுமா? உனக்கு என்ன, நீங்கள் 2 பேர் தான். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் மேட்ஸு, இவ்வளோ ஏன் நம்ம நெய்பர்ஸ்னால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு ஆம்பளை இந்த விஷயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? நான் வெளியே ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணுறாங்க, போர் அடித்தா கிண்டல் பண்ணுறாங்க. இது முதுகுக்கு பின்னாடி வர கேவலமான வார்த்தையால் உனக்கு என்னடி? ஒரு ஆம்பளை அவள் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயத்தில் பண்ணலைன்னு வையன், அவள் ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ என்னன்னா? சரி சரி, நீ உன் வேலையை பாரு. ஐ வில் மேக் யூர் காஃபி. ஒரு ஆம்பளை இந்த விஷயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? மாலதி மேம் வீட்லேயும் ஆஃபீஸில் தாண்டா பார்ப்பாங்க. பின்ன அங்கே வேலை பார்த்துருந்தா நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும்ல. வெளியே போகவே பிடிக்கலம்மா. மாலதி அப்பான்னு கூப்பிட்ட எல்லாரும் இப்போ மலடி அப்பான்னு கூப்பிட்றாங்கம்மா. மூணு வருஷம் தாண்டி ஆகுது. 5-10 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்கல்ல. நீ எதையும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸாக இரு. இவனுங்கெல்லாம் குழந்தை பிறந்த பிறகும் வேறு எதனா காரணம் கிடைக்குமான்னு யோசித்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. திருத்தலாம் முடியாது. சொல்றி, எங்கடி போன? கால் பண்ண எடுக்கல, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல. ஒர்க்ல இருந்தேன்டி. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? மறுபடியும் உங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரா? அவரை சொல்லியும் ஒன்றும் இல்லடி. கோயிலுக்கு போனால் நல்லா ஆயிரும்னு நினைக்கிறது அப்பாவோட நம்பிக்கை. அப்போ ஹஸ்பண்ட் மைக்கேல் இப்பெல்லாம் எதுவும் சொல்றது இல்லையா? மைக்கேலும் தான் கஷ்டப்படுறாரு. பட் அவர் மட்டும்தான் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. சரி விடு, இது என்ன புது கதையா? எத்தனை வருஷமா பார்க்குறேன் தான். எது கஷ்டமா இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து அம்மாவை பார்த்ததும் இல்லை, அம்மான்னு யாரையும் கூப்பிட்டதும் இல்லை. இப்போ இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு கூட என்னை ஒரு குழந்தை வந்து அம்மான்னு கூப்பிட்டாதான் என்னை ஒரு பொண்ணாவே மதிப்பாங்க போல. எனக்கும் அம்மான்ற வார்த்தைக்கும் அம்மா வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. இருடி, நான் கூப்பிடுறேன். அம்மா 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 அம்மா, சின்ன வயசுல எனக்கு கிடைக்காதது இப்போ எனக்கு கிடைச்சிருக்க மலடின்ற முள்கிரீடத்தை இறக்கி வைக்கிற வார்த்தை அம்மா. ஊர் முழுக்க மலடியாக இருந்தவர் அம்மாவானால் பிச்சைக்காரனால்.